Exercise 2.3. First sum. Which of the following relations of function give reasons if it is a function determine its domain and range? So, எதெல்லாம் function, எதனால function, எதனால function இல்லை, ஃபங்க்ஷனாக இருந்தால் அதோட டொமைன் என்ன, அதோட ரேஞ்ச் என்ன. ஸோ இதான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா a function or a relation is a function if every element of A is mapped to or related to unique element in B. So this is going to be my function. So இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செட் ஏ என்ன செட் பி என்னெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த செட் ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே மேப் ஆகிருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்து செக் பண்ண வேண்டிய கண்டிஷன் என்ன, ஒரு எலிமெண்ட்டும் ஒரே ஒரு எலிமெண்ட் கூட தான் மேப் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆர்டர் பேரில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரிப்பீட் ஆகிருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாகவே இன்னொரு ஆர்டர் பேரில் ரிப்பீட் ஆகிருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது, 1,3 1,3 1,10 அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாகவே ரிப்பீட் ஆகிருக்கக்கூடாது. வேறஸ் இட் கேன் பி 2,1 அப்படின்னு இருக்கலாம். இந்த 1ன்றது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் செட்டுக்கு பிலாங்டுன்னு அர்த்தம். செகண்ட் எலிமெண்ட்டாக இருந்ததுன்னா இட் பிலாங்ஸ் டு த செகண்ட் செட்டுன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாகவே ரிப்பீட் ஆகிருக்கக்கூடாது. அப்படின்னா அது ஃபங்க்ஷன். ரிப்பீட் ஆகலைன்னா அப்படின்னா ஃபங்க்ஷன், ரிப்பீட் ஆகிருந்ததுன்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்படின்ற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வேறு எங்கேயுமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக ரிப்பீட் ஆகலை. 5ன்ற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் வேறு எங்கேயுமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக ரிப்பீட் ஆகலை. 8 எங்கேயுமே ரிப்பீட் ஆகலை. 11ம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக ரிப்பீட் ஆகலை. 14 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக ரிப்பீட் ஆகலை. 17 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக ரிப்பீட் ஆகலை. ஸோ we can call this as function. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் பேரில் இருக்க செகண்ட் எலிமெண்ட் எல்லாமே 1. ஓகே, ஸோ எல்லா எலிமெண்ட்டுமே 1 அப்படின்ற ஒரே எலிமெண்ட் கூட தான் ரிலேட் ஆகிருக்கு. ஆனால் ஒரு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் ஒரே ஒரு எலிமெண்ட் கூட தான் ரிலேட் ஆகிருக்கு. தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னா அதோட டொமைன் என்ன, டொமைன் ஆஃப் எஃப் என்ன, டொமைன்றது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் இந்த ஆர்டர் பேர் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் இந்த ஆர்டர் பேர் என்னென்ன, 2, 5, 8, 11, 14 and 17. Then what is my range? Range of f is equal to second element in the order pairs, that is 1 for this particular case. ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும்தான். அடுத்து செகண்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கேஸில் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாகவே ரிப்பீட் ஆகிருக்கக்கூடாது. அது செகண்ட் எலிமெண்ட்டாக இருந்தால் it doesn't matter because second element it belongs to this range set ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ டொமைன் எலிமெண்ட் தான் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ 2 பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக ரிப்பீட் ஆகலை. ஓகே, 4ம் எங்கேயுமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக ரிப்பீட் ஆகலை. 6 எங்கேயுமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக ரிப்பீட் ஆகலை. 8ம் ரிப்பீட் ஆகலை. 10 ரிப்பீட் ஆகலை. 12 ரிப்பீட் ஆகலை. 14 ரிப்பீட் ஆகலை. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ ஃபங்க்ஷன். ஸோ இதோட டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் இந்த ஆர்டர் பேர், தட் இஸ் 2, 4, 6, 8, 10, 12 and 14. Range second elements of the order pairs, that is 1, 2, 3, 4, 5, 6 and 7. So this is going to be my range. அடுத்தது தேர்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேரில் இருக்க 1ன்ற எலிமெண்ட் செகண்ட் ஆர்டர் பேர்லேயும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாகவே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் பிகாஸ் எலிமெண்ட் 1 is present in two order pairs as
first element. Therefore, it is not a function. Okay, so this is not a function. நமக்கு இதுக்குமே நம்ம வந்து ரிலேஷனாக இருந்தாலுமே அதுக்கு டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். நமக்கு கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபங்க்ஷனாக இருந்து மட்டும் இஃப் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் டிட்டர்மைன் இட்ஸ் ரேஞ்ச் அண்ட் டொமைன் கொடுத்ததுனால இந்த பர்டிகுலர் கேஸ்க்கு நம்ம வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச் எழுதலை. ஓகே, இந்த கண்டிஷன் கொடுக்காம வெறும்னா டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச்னு கொடுத்தாங்கன்னா we can still define the domain for this range function relation. The domain is going to be 1 and 2 and range. Okay, I'll just write domain of relation idea. Okay, since it is not a function, I will just write domain of the range relation அப்படினு. So it is going இதோட range பாத்தீங்கன்னா it is going to be 3 and 5. Okay, so this is going to be my first sum. Second sum பாத்தீங்க அப்படின்னா find the domain and range of the following relations அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது என்னது, ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் பைப்லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது, இதுக்கு பேர் மாடுலஸ் ஃபங்க்ஷன் இல்லையா. மாடுலஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தீங்கனாலும் அதோட சைனை வந்து நல்லிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ ஜென்ரலாக மாடுலஸ் ஃபங்க்ஷனுக்கு -3 அப்படின்னு வேல்யூ கொடுத்தீங்கன்னா இட் வில் கிவ் யூ 3. ஓகே, -1.5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் கிவ் யூ +1.5. -0.999 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா it will give you 0.999. ஓகே, ஸோ இதுக்கு வந்து 3 அப்படின்னு இன்புட் கொடுத்தீங்கன்னா it will give you 3. 100 அப்படின்னு இன்புட் கொடுத்தீங்கன்னா it will give you 100. ஸோ ஏன்னா நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், மாடுலஸ் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எப்படி பார்த்தோம், it gives you x if x is greater than or equal to 0. It gives you -x if x is less than 0. ஸோ லெஸ் தேன் 0னா -5 வரும். -5ன்ற நம்பர் லெஸ் தேன் 0. ஸோ அதை எப்படி பண்ணும், -5 which is +5 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஆனால் இந்த கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ்க்கு வெளியில் ஒரு மைனஸ் சைன் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணாலும் இது முன்னாடி ஒரு மைனஸ் சைன் ஆட் பண்ணிக்க போகுது. ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் பாசிட்டிவ் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, இந்த பாசிட்டிவ் வேல்யூவை நிச்சயமாக நெகட்டிவ் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து -3 அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், -3ன்னு இருக்கும். மாடுலஸ் ஆஃப் -3 என்ன, +3, முன்னாடி இருக்க மைனஸ் என்ன அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன். இதே வந்து -1.5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், -1.5 மாடுலஸ் -1.5. ஸோ மாடுலஸ் ஆஃப் -1.5 is +1.5. நம்ம முன்னாடி ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ இட் வில் பி -1.5. இதே வந்து பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், 50 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி minus modulus of 50. Modulus of 50 is +50, but plus into minus it becomes -50. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் என்ன வேல்யூ இன்புட்டாக கொடுத்தீங்கனாலும் இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ அ நெகட்டிவ் வேல்யூ. ஓகேவா, ஸோ ஏன்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து சைனை நல்லிஃபை பண்ணிடும். ஆனால் இந்த முன்னாடி இருக்க மைனஸ் சைன் டிஃபால்ட்டாக முன்னாடி மைனஸ் சைன் வந்து போட்டுடும். ஸோ வில் கெட் ஒன்லி த நெகட்டிவ் சைன், நெகட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஓகே, நீங்கள் என்ன ரியல் நம்பர் கொடுத்தீங்கனாலும் வில் கெட் ஒன்லி த நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ தேர்ஃபோர் இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கோயிங் டு பி ரியல் நம்பர் செட். ஓகே, நீங்கள் என்ன ரியல் நம்பர் இன்புட்டாக கொடுத்தீங்கனாலும் இது வந்து ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணி என்ன கொடுக்கும், நம்மளோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும், இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும், இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் யூ ஒன்லி த மைனஸ் நம்பர்ஸ், மைனஸ் ரியல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ then we can say it as 0 to -infinity கொடுக்கும் அப்படின்னு சொல்லி we can say. செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா f of x equal to square root of 9 minus x square அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும், இட் இஸ் அ ரியல் ஃபங்க்ஷன்னு தெரியும். ஸோ இதோட இன்புட் அவுட்புட் வந்து என்னது, இட் இஸ் அ செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஒரு சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு தெரியும். ஸோ
ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது நான் வந்து ஃபஸ்ட் இன்டீஜர் வேல்யூஸ் மட்டும் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். எஃப் ஆஃப் -5 அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்னாகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 minus -5 the whole square, which is square root of 9 minus 25, that is square root of -16 அப்படின்னு வருது. -16ன்றது it is not a real number. ஓகே, அடுத்து நான் வேல்யூவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். -5க்கு அப்புறம் -4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்னோட ஃபங்க்ஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9 minus -4 the whole square, which is 9 minus 16, that is -7. ஓகே, அடுத்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். -3. ஸோ -3 எடுத்தீங்க அப்படின்னா you'll get 9 minus -3 the whole square, which is equal to 9 minus 9, which is 0. ஓகே, ஸோ இப்போது இதுக்கப்புறம் வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். -2.5 அப்படின்னு எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 9 minus -2.5 the whole square is equal to 9 minus 6.25, which is square root of 2.75. So 2.75க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா you'll get the real value. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், ப்ளஸ் ஆர் மைனஸில் எழுதுவோம். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்ன, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இல்லையா? ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ போடுவோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ போட்டு இங்கே ஏதோ ஒரு ரியல் நம்பர் வரும். ஓகே, அதே போல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 எடுத்தீங்க அப்படின்னா you'll get 9 minus -2 the whole square, which is 9 minus 4, that is square root of 5, and again you'll get a plus or minus some value. Okay, அடுத்து இது பார்த்தீங்கன்னா you can see that the value increases. 0க்கு அப்புறம் square root of plus or minus square root of 2.75, maybe it is 1 point something. Okay, square root of 5 பார்த்தீங்கன்னா 2 point something அப்படின்னு சொல்லி வரும், 1 point something. ஓகே, இது வந்து 2 point something அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 எடுக்கிறீங்க அப்படின்னா you'll get 9 minus -1 the whole square, which is 9 minus 1, that is square root of 8, and it is plus or minus 2 point something, whereas it is greater than this value. ஓகே, அடுத்தது f of 0 எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 9 minus 0 square, which is square root of 9, that is plus or minus 3. அடுத்தது f of 1 எடுக்கிறீங்க அப்படின்னா you'll get 9 minus 1 square, that is square root of 8, which is plus or minus 2 point something. Okay, similarly if you take f of 2 you'll get 9 minus 2 square, that is 9 minus 4 square root of 5, which is plus or minus 2 point something, which is less than this value. Okay, அடுத்தது f of 3 எடுத்தீங்க அப்படின்னா you'll get 9 minus 3 square, which is 9 minus 9, that is 0. அடுத்தது if you take a value greater than 3.5 எடுத்தீங்க, so 3 எடுத்தீங்க அப்படின்னா, that is if I take 3.5, then I'll take 3.2 எடுக்கிறேன். Okay, 3.2 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், then you will get 9 minus 3.2 the whole square, which is equal to square root of 9 minus 10.24, that is square root of minus 1.24, which is not a real number. This does not belong to real number set. Okay, so அதே போல இந்த valuesum does not belong to real number set, does not belong to real number set. Whereas இந்த -3 ல இருந்து +3 வரையிலும் இருக்க எல்லா பாசிபிள் ரியல் நம்பர்ஸும் இங்கே நான் வந்து ஒரே ஒரு டெசிமல் வேல்யூ தான் போட்டு காமிச்சிருக்கேன். பட் இங்கே இருக்க இன் பிட்வீனில் இருக்க எல்லா பாசிபிள் டெசிமல் வேல்யூஸ்க்கும் யூ வில் கெட் சம் ரியல் நம்பர் வேல்யூ. 0லேருந்து ஆரம்பித்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு +3 ரீச் ஆகி again it decreases back to 0. f of 3க்கு 0 வந்து ரீச் ஆகிடுது.
இல்லை நீங்கள் வந்து மைனஸ் எடுக்கிறீங்கன்னா ஜீரோலேருந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டு -3 ரீச் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து ஜீரோவை வந்து ரீச் பண்ணிடுது. ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு இது கொடுக்குற அவுட்புட் வேல்யூ. ஸோ இதோட எப்போ வந்து இது ரியல் நம்பர் அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if the value of x is between -3 and +3 இல்லையா. ஸோ I can say that the domain of my function is, domain of this particular function is closed bracket -3 comma +3. 3 included, -3 included. Okay, closed bracket na adha illaya. It means that all the real numbers between which is greater than or equal to -3 and less than or equal to +3. ஸோ இதுதான் என்னோட டொமைன். ஓகே, ஸோ என்னோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? ஸோ -3 இன்புட்டாக எக்ஸ் வந்து -3 இன்புட் கொடுக்கும்போது ஜீரோவாக இருக்குது. அண்ட் it increases to +3 and again it decreases back to 0. ஸோ என்னோட அப்பர் லிமிட் என்ன? 3. ஸோ 3 ரீச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து டிக்ரீஸ் ஆகி மறுபடியும் ஜீரோக்கே போயிடுச்சு. ஸோ 3 இஸ் அன் இன்க்ளூடட் வேல்யூ. ஸோ நான் ரைட் சைடில் க்ளோஸ் பண்ணிடுறேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் கன்சிடர் பண்ணுறோன்னா என்ன ஆகுது? ஜீரோலேருந்து மைனஸில் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போய் -3 ரீச் பண்ணிவிட்டு -3லேருந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து ஜீரோக்கு ரீச் ஆகுது. ஓகேவா? ஸோ -3 and it is closed at the left side. ஸோ என்னோட டொமைனும் -3லேருந்து 3 வரையிலும் க்ளோஸ்ட் இன்டர்வல், ரேஞ்சும் -3லேருந்து 3 க்ளோஸ்ட் இன்டர்வல். நம்ம இன்டர்வல் எப்போ யூஸ் பண்ணுவோம்? ரியல் நம்பர்ஸ்க்கு. ஏன்னா ரியல் நம்பர்ஸை தான் என்னென்ன பாசிபிள் நம்பர்ஸ்னு எழுத முடியாது ராஸ்டர் ஃபார்மில். அதனால தான் நம்ம இன்டர்வல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு என்னோட டொமைன் இது அண்ட் ரேஞ்ச் இது. தேர்ட் சம், a function f is defined by f of x equal to 2x minus 5. Write down the values of first f of 0 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, f of 0 அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு f of x என்ன? 2xக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், -5 which is 0 minus 5, that is -5. So f of 0 என்ன? -5. அடுத்து செகண்ட் கேஸு f of 7. f of 7 என்ன? 2 into xக்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், -5, that is 14 minus 5, 9. அடுத்து தேர்ட் கேஸு f of -3. 2 into -3 minus 5, which is -6 minus 5, that is -11. So இதுதான் இந்த values based on the function 2x minus 5. அடுத்து fourth sum, the function, fourth sum, the function t which maps temperature in degree Celsius into temperature in degree Fahrenheit is defined by T of Celsius is equal to 9 into C divided by 5 plus 32. Find T of 0. So என்ன 4 cases கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம T of 0 பார்க்க போகிறோம். T of 0க்கு இதில் Cக்கு பதிலாக 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 9 into 0 divided by 0 divided by 5 plus 32, which is 0 plus 32, which is 32. Okay, first case. Second case, T of 28. 9 into 28 divided by 5 plus 32, which is 9 into 28, 72, remainder 7, 18 plus 7, 25 by 5, LCM எடுத்துக்கலாமா, plus 32, which is equal to 252 plus 160 divided by 5, which is equal to 412 divided by 5. அடுத்து third sum, T of -10 is equal to
9 into minus 10 divided by 5 plus 32, which is equal to minus 2. 9 into minus 2, 18 plus 32, which is t. அடுத்து fourth case. இங்கே t of c என்னன்னு கொடுத்துருக்காங்க, c என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, t of c வந்து 212 is equal to 9c by 5 into 32, which is 9c by 5 is equal to 212 minus 32. 212 minus 32 is 180. So 9c is equal to 180 into 5. 9c is equal to c equal to 180 into 5 divided by 9, which is 100. Next, fifth sum, find the range of each of the following functions. First case, f of x equal to 2 minus 3x, where x belongs to the real number set and x is greater than 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேபிள் பில்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோவில் x எழுதிக்கிறேன், செகண்ட் ரோவில் f of x எழுதிக்கிறேன். Okay, what is the number what is a real number that is greater than 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.000001 is a number that is greater than 0. Okay, இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை 0 ஆட் பண்ணி 1 ஆட் பண்ணாலும் it is greater than 0 தான். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த பர்டிகுலர் நம்பருக்கு f of x கண்டுபிடிக்கிறேன். f of 0.0001 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ it is a number that is greater than 0. இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை 0 ஆட் பண்ணிங்கனாலும் அதோட வேல்யூ will be greater than 0 தான். ஸோ 2 minus 3 into 0.0001, which is 2 minus 0.0003, which is 1.9997. இல்லையா? So this is going to be my output for f of 0.0001. okay, so நான் என்ன பண்ணுறேன் 0.00001 அப்படின்ற நம்பருக்கு 1.9997 அப்படின்ற அவுட்புட் கிடைக்குது. ஸோ f of 1 எவ்வளோன்னு பார்க்கலாம். f of 1 2 minus 3 into 1, which is 2 minus 3, that is minus 1. ஸோ எக்ஸோட வேல்யூ 1 கொடுத்தீங்கன்னா மைனஸ் 1 ஆகிடுது. f of x equal to, ஏன் நம்ம மைனஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலன்னா, ஏன்னா கொஷனில் கொடுத்துருக்காங்க x is greater than 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம 0லேருந்து ஆரம்பித்து ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, f of 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 minus 3 into 5, that is 2 minus 15, which is minus 13. okay, f of 10 பார்த்தீங்க அப்படின்னா 2 minus 3 into 10, that is 2 minus 30, which is minus 28. 10 minus 28. f of 20 பார்த்தீங்க அப்படின்னா 2 minus 3 into 20, which is 2 minus 60, which is minus 58. minus 58. So it goes on like this. It is just given real number set and இதுக்கப்புறம் இங்கே இந்த வேல்யூஸ் இன் பிட்வீன் இருக்க எல்லா வேல்யூஸுமே ரியல் நம்பர்ஸ் தான். 5.6661, 5.663 எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். 20.331 ரியல் நம்பர்ஸ் தான். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சில நம்பர்ஸ் மட்டும் எடுத்து அதோட வேல்யூஸ் எப்படி போகுது, ப்ராக்ரஸ் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். and it goes on like this up to positive infinity இல்லையா? ஏன்னா ரியல் நம்பர் செட்டு which is greater than 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0லேருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரலும் போகிற டொமைன் தான் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ greater than 0 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ greater than 0ங்கும்போது இந்த 0.00001ல வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.9997 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ
it doesn't include the value 2. இந்த ஃபங்க்ஷனில் f of 0 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 minus 3 into 0 which is 2 minus 0. ஸோ ஆன்சர் வந்து 2. ஓகே, எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும்போது இருந்தது அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது, ஃபங்க்ஷனோட அவுட்புட் என்ன கிடைக்குது, 2 கிடைக்குது. நமக்கு 0 வந்து இட் இஸ் நாட் அன் அலோட் வேல்யூ இல்லையா, பிகாஸ் இட் இஸ் கிரேட்டர் தேன் 0 தான் கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கல. அதனால் 0க்கு அடுத்து இருக்க பெரிய நம்பர் எடுத்து பார்க்கும்போது இட் இஸ் நியர்லி 2, 1.9997 தான், ஆனால் இட் இஸ் நாட் 2 இல்லையா. ஸோ அப்போது 2ன்ற நம்பர் இன்க்ளூட் ஆகலை, ஆனால் 2ல் இருந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகே, 2லேருந்து குறைஞ்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் -1, -13, -28, -58 இப்படியே நீங்கள் வேல்யூ எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண ஒய்யோட வேல்யூ நெகட்டிவ் சைடில் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகேவா. ஸோ அதனால் இப்போ இதோட ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னா, இதோட டொமைன் என்னன்னு கொடுத்துருக்காங்க, டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் என்ன இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ஓப்பன் அட் த ரைட் 0 to positive infinity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. ஓகே, அடுத்து இது அப்போ இதோட ரேஞ்ச் நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம். range of this function, it is from 2 to minus infinity. 2 to minus infinity. So நான் என்ன பண்ணுறேன்னா minus infinity முன்னாடி போட்டுக்கிறேன் and 2 பின்னாடி போட்டுக்கிறேன். 2 இன்க்ளூட் ஆகுதா, இல்லை 2 இன்க்ளூட் ஆகுதுன்னா 0ன்ற வேல்யூக்கு தான் ஃபங்க்ஷனோட வேல்யூ 2ன்னு வரும். ஸோ 2 இன்க்ளூட் பண்ணக்கூடாது and minus infinity வரணும். It goes on like this. So this is going to be my domain and function range for this particular function, first case. Okay, this second case எடுத்தீங்க அப்படின்னா அதோட tabular column எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. செகண்ட் கேஸில் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டு காலம் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் அ ரியல் எக்ஸ் இஸ் அ ரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 0.3 ரியல் நம்பர் தான், -0.3 ரியல் நம்பர் தான், -2.00009 ரியல் நம்பர் தான் இல்லையா. ஸோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். ஸோ நான் வந்து -2 அப்படின்னு வேல்யூ கொடுத்தேன்னா என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணும், -2 will be -2 the whole square plus 2, that is 4 plus 2. Okay, I'll get 6. Okay, -10 கொடுத்தா என்ன ஆகும், -10 will be -10 the whole square plus 2, that is 100 plus 2, 102. Okay, -20 கொடுத்தா என்ன ஆகுது, -20 the whole square plus 2, which is 400 plus 2, 402. ஸோ எக்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆக ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவ் சைடில் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ 0வாக இருந்தது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும்னு பார்க்கலாம். எக்ஸோட வேல்யூ 0வாக இருந்தது அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது 0 ஸ்கொயர் ப்ளஸ் 2 விச் இஸ் 2. ஓகே, அடுத்து எஃப் ஆஃப் வேல்யூ பாசிட்டிவ் சைடில் எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ் சைடில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது, 10 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுது, 10 ஸ்கொயர் ப்ளஸ் 2, இட் இஸ் 100 ப்ளஸ் 2 விச் இஸ் 102. ஓகே, அடுத்தது எஃப் ஆஃப் 100 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 ஸ்கொயர் plus 2 which is 10,000 plus 2, 10,002. Okay, so இப்போ இது பார்த்தீங்கன்னா sorry 100க்கு I got 10,002. ஸோ இப்போ இது வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் இங்கே வந்து இன்டிஜர் வேல்யூஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இதே தான் வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஃபார் எனி ரியல் நம்பர். ஓகே, ஸோ வேல்யூ எப்படி இருக்க போகுது அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னா இட் வில் பி பாசிட்டிவ் ரியல் நம்பர் செட். ஓகேவா.
2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா 1 வரதுக்கான சான்ஸே கிடையாது. இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் 1ன்னு வரதுக்கான சான்ஸே கிடையாது. ஏன்னா நம்ம 0 கொடுத்தாலே 2 தான் வரும். -1 கொடுத்தீங்கன்னா -1 கொடுத்தா என்ன ஆகிடும்? -1 கொடுத்தீங்கன்னா -1 ஸ்கொயர் + 2 அப்படின்னு வரும், which is 1 + 2, that is 3 ஆகிடும். அதே f of 1 எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 square + 2, which is 1 + 2, which is 3 ஆகிடும். So we can clearly see that f of x ஓட வேல்யூ 2ல இருந்து கம்மியாக போகிறதுக்கான வாய்ப்பே இந்த கேஸில் கிடையாது. ஓகேவா? டொமைன் என்ன? டொமைன் வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. டொமைன் இஸ் அ ரியல் நம்பர் செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னா, ரேஞ்ச் வந்து 2ல இருந்து, which includes 2 also. So 2 include பண்ணும்போது என்ன பண்ணணும்? We have to use closed bracket இல்லையா? 2ல இருந்து பாசிட்டிவ் இன்டீஜர், பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரையிலும் the value goes on. ஓகே, ஸோ செகண்ட் கேஸ் புரிஞ்சுதா? அடுத்தது தேர்டு கேஸ். f of x equal to x and x is a real number. ஃபங்க்ஷனுக்கு என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அது அப்படியே அவுட்புட்டாக கொடுக்குது. What is this function? Identity function. Identity functionக்கு real numbers inputஆக கொடுத்தீங்கன்னா it gives the real numbers as output. ஸோ இந்த கேஸ்க்கு டொமைன் என்ன? டொமைன் இஸ் ரியல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. டொமைன் ஆஃப் f என்ன கொடுத்துருக்காங்க? rன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ therefore இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சேம் r. புரிஞ்சுதா?